பவர் கட்டா? எங்க பாடுறா? கரண்டே இல்லாம அம்மாவும் பிள்ளையும் தூங்குறத இதோ வர. பொண்ணு வந்துருச்சு. புடவை நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. பொண்ணு பாக்கலாமா? ஓ பாக்கலாமே. தாராளமா பாருங்க. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. பாப்பா, எனக்கு ஒரு டவுட். என்னடா? கோட் அடிச்சாதானே நீ ஸ்டெடியா இருப்ப. இன்னைக்கு எப்படி இவ்வளவு ஸ்டெடியா இருக்க? தண்ணி அடிக்காதீங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு உங்க அம்மா சொன்னா. அதான். இதுக்கு மேல நீ ஒன்னும் சொல்லாத பாப்பா. காந்தி தாத்தா நேரு மாமா தான் தியாகம் பண்ணிருக்காங்கன்னு பாட புத்தகத்துல எல்லாம் படிச்சிருக்கேன். ஆனா நீ இன்னைக்கு பண்ணிருக்க தியாகம் இருக்கு பாரு, நெஞ்சு வலிக்குது. அட ரொம்ப ஃபீல் பண்ணாதுடா. நேத்தே ஒரு ஃபுல் பாட்டில் வாங்க அம்மா பணம் கொடுத்துட்டா. அதான் தெம்பா இருக்கேன். நிஷாவை உள்ள கூட்டிட்டு போமா. சரிம்மா. அப்புறம் என்ன, சீக்கிரம் நிக்காம முடிச்சிடுவோம். அப்ப நாங்க கிளம்புறோம். அடா செல்லம். டாடி எங்க காணோம்? என்னங்க? வா போய் தேடலாமா? எங்கேயும் ஆளை காணோம். என்னது பேப்பரு? ஐயோ என்னங்க? ஐயோ ஐயோ வாழ்க்கையே போச்சு. இப்படி பண்ணிட்டாரு. ஐயோ பொண்ணா போக, அந்த காளியாயும் பொண்ணு அள்ளிட்டு போக, ஓடி போன உன் பொண்ணு அடிபட்டு சாக, பொண்ணா பித்தீங்க பாவிகளா? ஐயோ ஐயோ என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டாளே. அக்கா அக்கான்னு என் வீட்டுக்கு வந்தாலே பாவி மக. எனக்கு சங்கலத்தை அவர் வந்தா நினைக்கவே இல்லையே. ஐயோ அவளுக்கு ஆம்பளை சுகம் வேணும்னா ஏன் புருஷன் தான் கிடைச்சானா? அவளை என் கூட பிறந்த பொறப்பா நினைச்சேன்னு என் குடும்பத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டாலே சண்டாளி. ஐயோ என் 7 வருஷ வாழ்க்கைய 7 நிமிஷத்துல பாழாக்கிட்டு போயிட்டாளே. அவன் நல்லா இருப்பாளா? நல்லாவே இருக்க மாட்டா. இனிமே நான் என்ன செய்வேன்? எங்க போவேன்? என் பிள்ளைக்கு துணை யாரு இருக்கா? இந்த பத்தினியோட சாபம் உங்களை எல்லாம் சும்மா விடாது. ஐயோ 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 ஐயோ. பரவாயில்லையே, ஓடி வந்துட்டீங்களே. சொல்லிட்டு ஓடி வந்துருக்கலாம்ல. அங்க பாவம் எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. என்னோட அக்கா டிவி சீரியல் பார்க்கதான் லாய்க்குன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இன்னொருத்தனோட புருஷன்னு தெரிஞ்சும் அவன் கூட ஓடி வந்திருக்க பாரு. நீதான்க்கா உண்மையான குடும்ப குத்து விளக்கு. சரி, ஓடி வந்துட்டீங்க, சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்க வேண்டியதானே? என்னடா தாலி இல்லையே, எப்படி கல்யாணம் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க தானே? தொட்டோடாய், என்ன பாக்குற? உன் பொண்டாட்டிக்கு நீ அக்னி சாட்சியா கட்டின தாலி. பாவம் உன் பொண்டாட்டி பைத்தியம்.
நீ இல்லாம சுமங்கலியா எதுக்கு வாழணும்னு முண்டச்சியாவே வாழ்ந்துக்கிறேன்ட்டு தாலி அறுத்து என் மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டா. தமிழ்நாட்டு பொண்ணுல அப்படித்தான் இருப்பா. எனக்கு ஒரு டவுட்டுக்கா, நம்ம வாப்பா அம்மாக்கு தெரியாம வெளிநாட்டுல ஏதாவது கள்ள தொடர்பு வச்சு கள்ளத்தனமா நீ பிறந்திருப்பியோ? ஐயோ மாமா, நீங்க ஏன் சும்மா நிக்கிறீங்க? இந்தா உன் பொண்டாட்டியோட தாலி என் அக்கா கழுத்துல கட்டு. கட்டு மாமா. இப்ப கட்ட போறியா இல்லையா? கட்டா. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி கட்டாடல. பஞ்சே வசரதாம் சதம். ஓம் மாங்கல்யம் பாத்தியாக்கா, உன்னை விட்டுட்டு ஓட்டான். இதான் மனைவிக்கும் கள்ளக்காதலிக்கும் உள்ள வித்தியாசம். நீ அவன் மேல ஆசைப்பட்டு ஓடி வந்துட்ட, ஆனா அவன் பொண்டாட்டி மேல இருக்க பாசத்துல ஓடிட்டான். பாரு 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 பாருக்கா. இப்பெல்லாம் உன்ன மாதிரி பொண்ணுங்க காதல IPL கிரிக்கெட் மேட்ச் மாதிரி கண்டவன் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க. வேர்ல்டு கப்பே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் விளையாடுறாங்க. ஆனா இப்ப இருக்க பொண்ணுங்க காதல 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாத்தி மாத்தி எப்பெல்லாம் விளையாடுறாங்க தெரியுமாக்கா? 2000ல ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றதுக்கு டெஸ்ட் மேட்ச் மாதிரி 5 நாள் ஆச்சு. 2005ல ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றதுக்கு ஒன் டே மேட்ச் மாதிரி ஒரே நாள் தான் ஆச்சு. 2010 இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றதுக்கு 2020 மேட்ச் மாதிரி 20 செகண்ட் தான் ஆகுது. சோ உன்ன மாதிரி பொண்ணுங்கள் எல்லாம் உயிரோட வாழ விட்டோன்னு வெச்சுக்கோ. 2015ல ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு பத்தினியோட தாலி அருந்து விழுந்துகிட்டே இருக்கும்க்கா. அதனால நீ எல்லாம் இந்த பூமியில வாழவே கூடாதுக்கா, வாழவே கூடாது. அக்கா 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 அக்கா. அமரர் கைபேசி புதுசா இருக்கு. அரே பையா சலாம் அலைக்கம். வாலைக்கும் சலாம். நம்ம தொலைபேசி பாத்துருக்கோ, கைபேசி பாத்துருக்கோ. இது என்ன அமரர் கைபேசி? அரே பாய், அமரர் ஊர்தி இருக்கலாம், அமரர் சவக்கணக்கு இருக்கலாம், அமரர் கைபேசி இருக்க கூடாதா? வெளியில பொண்டாட்டி புள்ளியோட சந்தோஷமா வாழ்றான் பாரு, அவன் மனுஷன். நம்மள மாதிரி தப்பு பண்ணிட்டு உள்ள வந்து கைதியா வாழ்றான் பாரு, அவன் நடப்பணத்துக்கு சமம். இப்ப சொல்லு, நீ யாரு? நிம்பில் சொல்றதே பார்த்தா நம்பில் ஒரு பணம். அப்பனா எடு பணம். அரே பையா, சென்னையில இருந்து 100 ரூபாய் பேசுது. நீ பாம்பே பையிலே வச்சுன்னு எங்கே சுத்தி நிக்கிறே? நேரே கல்கத்தா போய் அங்கே போய் 5 பாம்பு விடு. என்ன 5 பாம்பு விட சொல்றான் பாய்? நேரே மும்பை சர்க்கஸ் கம்பெனிக்கு போ, அங்கே ஒரு 4 பாம்பு விடு. அங்கே இருந்து பெங்களூர் சிட்டிக்கு போ, அங்கே ஒரு 2 பாம்பு விடு. நேரா ஹைதராபாத் சிட்டிக்கு போ, அங்கே கூட்டம் அதிகமா இருக்கிற சினிமா தியேட்டர்ல 3 பாம்பு விடு. அங்கே இருந்து கடைசியா சென்னைக்கு போ, அங்கே கூவம் ஆத்திலே ஒரு 9 பாம்பு விடு. அந்த நாத்தம் சென்னை புல்லா பரவட்டும். அரே பையா, மிச்சம் எத்தனை பாம்பு இருக்கு? 1. அதே நேரா என் சின்ன வீட்டுக்கு எடுத்துட்டு போ, அங்கே பர்வீன் பேகம் படுக்கை மேலே இருப்பா. சரி, நீ படுக்கை அடியிலே விடு, நீ படுத்துறாதே. டேக்கே. இந்தா பையா. அது இருக்கட்டும் பாய். நான் கோழி வியாபாரம் பாத்திருக்கேன், ஆடு வியாபாரம் பாத்திருக்கேன், மாடு வியாபாரம் பாத்திருக்கேன், அவ்வளவு ஏன் மனுஷ வியாபாரம் கூட பாத்திருக்கேன். அது என்ன பாய் புதுசா பாம்பு வியாபாரம்? அரே பையா, நீ நினைக்கிற மாதிரி இது கடிக்கிற பாம்பு இல்லை, வெடிக்கிற பாம்பு.